தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவுடன் கூட்டணி அமைக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவுடனும் கூட்டணி இல்லை, அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை, திமுகவுடனும் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து வந்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறி மற்ற சிறிய கட்சிகளுக்கு ஆசை வார்த்தை காட்டி தனியாக ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி எடுத்தது. ஆனால் கரூரில் நடைபெற்ற சம்பவம் விஜயை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்று சொன்னால், தான் மத்தியில் ஆளும் பாஜக பக்கமும் இல்லை, மாநிலத்தில் ஆளும் திமுக பக்கமும் இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லாத காரணத்தினால் தான் பழிவாங்கப்பட்டதாக விஜய் கருதுகிறார். கரூரில் நடைபெற்ற சம்பவம் தன்னுடைய அரசியல் வாழ்வை முடித்து வைக்க திமுக செய்த சதி என்று எண்ணுகிறார். திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது பாஜக பக்கம் இணைவது மேல் என்ற முடிவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர், திடப்படுத்தியுள்ளனர். தாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு துணையாக இருப்பதாக வாக்குறுதி கொடுத்துள்ளனர். பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்குமாறு அவர்கள் விஜய்க்கு அறிவுறுத்தியுள்ளனர். விஜய் இதற்கு சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போவதாக தகவல்கள் வருகின்றன. கரூர் சம்பவம் சிறிது காலத்திற்கு பின்பு அமைதியான பின்பு, மக்கள் மறந்த பின்பு இந்த கூட்டணி உறுதி செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது இன்னும் ஒரு மாதம் கழித்து பாஜக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது கரூர் சம்பவம் பேசப்படுவதால் பாஜக தவேக கூட்டணி அறிவிப்பு வெளியாகாது என்று கூறப்படுகிறது. ஆக ஏறத்தாழ இன்னும் ஒரு மாத காலம் கழித்து பாஜக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி உறுதி செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது திமுகவுக்கு ஒரு சவாலாக அமையும். பாஜக தவேக கூட்டணி அமைந்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகும், அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.